உங்களுக்கு ஒரு மிக நல்ல காலை. நாம் உடனடி செய்தியுடன் தொடங்குகிறோம். இன்று காலை விவசாயிகள் சுமார் நூற்றுக்கணக்கானவர்கள் வெஸ்ட்மின்ஸ்டருக்கு திரும்பி வருகிறார்கள். மரபு வரி மாற்றங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்த மைய லண்டனுக்குள் ஓட்டுவதற்காக அவர்களாய் அக்டோபரில் பட்ஜெட்டில் சான்சலர் அறிவித்த திட்டங்களை பற்றி கோபமாக உள்ளனர். இது தலைநகரத்திலிருந்து வந்த சமீபத்திய படங்கள். இங்கு வாகனங்கள் கடந்த சில நிமிடங்களில் வருகை தருகின்றன. காலை மற்றும் மதிய உணவுக்கான திட்டமிட்ட போராட்டத்திற்கு முன்னதாக நாம் எங்கள் செய்தியாளர் ஷாமன் ஃப்ரீமன் பவெல் அவர்களை அழைக்கலாம். அவர் எங்களுக்காக அங்கு உள்ளார். ஷாமன், வெஸ்ட்மின்ஸ்டர் ஸ்டுடியோவின் வெளியே உள்ள சத்தம் பற்றி சில நிமிடங்களுக்கு முன்பு எங்களுக்கு கூறினார். அவர்கள் மைய வெஸ்ட்மின்ஸ்டருக்கு செல்லுகிறார்கள். அது எப்படி இருக்கிறது? இது தொடங்கி இருக்கிறது. நாம் தற்போது வெள்ளை சாலையில் வெஸ்ட்மின்ஸ்டருக்கு போகும் டிராக்டர்களை பார்த்திருக்கிறோம். அரசு மாற வேண்டும் என கோரிக்கையிடுவதற்காக 1 மில்லியன் பவுண்டுக்கு மேல் மதிப்புள்ள சொத்துக்கள் அல்லது நிலங்கள் உள்ள பிரிட்டிஷ் விவசாயிகளுக்கு 20% வரி விதிக்கும் மரபு வரி கொள்கையின் அறிமுகம். இந்த போராட்டத்தின் முழு நோக்கம் பொதுமக்களின் ஆதரவை பெறுவதற்காகவே. இந்த விவசாயிகள் வெள்ளை சாலையில் நூற்றுக்கணக்கான டிராக்டர்கள் வர இருக்கிறார்கள். அரசு அந்த முடிவை மாற்ற வேண்டும் என கேட்கிறார்கள். அவர்கள் பொதுமக்கள் இந்த கொள்கை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான தாக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நான் தற்போது பொதுமக்களுக்கான உறுப்பினராக உள்ள அலன் மில்லருடன் நிற்கிறேன். நீங்கள் சிறு தொழில்களை பிரதிநிதித்துவம் செய்யும் ஒரு அமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள் இல்லையா? அப்படியானால் நீங்கள் இந்த போராட்டத்தின் எதிர்மறை பக்கம் இருக்கிறீர்கள். இந்த கொள்கை என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதையும் இன்று நீங்கள் ஏன் இங்கு வந்துள்ளீர்கள் என்பதையும் பற்றி எங்களிடம் கொஞ்சம் சொல்லுங்கள். இன்று நாம் இங்கு உள்ளோம். டுகெதர் அசோசியேஷனில் நாங்கள் விவசாயிகளை பற்றிய பொதுமக்களின் அன்பை காணலாம். நாம் பிரிட்டனின் முழுவதும் உள்ள நூற்றுக்கணக்கான மக்கள், சிறு மற்றும் மிதமான அளவிலான தொழில்கள், குடியினர்கள், விவசாயிகளை பிரதிநிதித்துவம் செய்கிறோம். எல்லோருக்கும் இந்த மரபு வரி விதிப்புக்கு எதிராக சவால் விடுக்க வேண்டிய தேவை உள்ளது. இதுக்கு முன்பே இது நடக்காது என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. நாம் 70,000 விவசாயங்களை இழக்கலாம், 500 அல்ல. சிலர் கூற முயற்சித்ததை போல எங்கள் உணவு பாதுகாப்பு, எங்கள் கலாச்சாரத்தின் முதுகெலும்பு மற்றும் எங்கள் வாழ்வியல் முறையை பற்றிய அனைத்தும் அச்சுறுத்தப்படுகின்றன. அப்படியால் அதற்காக டுகெதர் இன்று இங்கு உள்ளது. நாங்கள் எங்கள் பொதுமக்கள் விவசாயிகளை நேசிக்கிறார்கள் என்று கூறுகிறோம் மற்றும் நாங்கள் ஒன்றாக நிற்க வேண்டும். அரசு அவர்கள் பெரிய கருப்பு குழியை பெற்றுக் கொண்டதாக வாதிக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் இதுவே செல்வந்தர்களை மட்டுமே பாதிக்கும். விவசாயிகளை 1 மில்லியன் பவுண்டுக்கு மேல் மதிப்புள்ள நிலம் மற்றும் சொத்துக்கள் உள்ளவர்களை பற்றியது என்று கூறுவார்கள். இந்த நாட்டில் பலர் வாழ்வாதார குறைபாட்டை அனுபவித்துள்ளார்கள். அவர்கள் 1 மில்லியன் பவுண்டு மதிப்புள்ள நிலம் அல்லது சொத்து உடையவராக இருப்பது கனவாகவே இருக்கும். நாம் பொதுமக்கள் ஆரோக்கியத்தை ஏன் தேவைப்படும்? மில்லியன் நிலமுடையவர் பொதுமக்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? சரி, இங்கே நாம் தொடங்குகிறோம். சூப்பர், அங்கே நீங்க போகிறீங்க நண்பர்களே. சரி, நீங்க அங்கு பல விஷயங்களை சொன்னீர்கள். ஆனால் இது ஒரு குடியிருப்பு சொத்து அல்ல இல்லையா? அப்படியானால் 1 மில்லியன் பவுண்டுக்கு நீங்கள் ஒரு குடியிருப்பு சொத்து வைத்திருந்தால் இது சொத்துக்கள் என்பதுதான் உண்மை. இவை தொழிலின் மூலதன சொத்துக்கள். ஓ, நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், டிராக்டர்கள் வந்துவிட்டதாக தெரிவிக்கிறார்கள். அவர்கள் வந்துவிட்டனர். நாங்கள் அனைவரும் எங்கள் விவசாயிகளுடன் ஒன்றாக இருக்கிறோம். பல விஷயங்கள் உள்ளன. முதலில் இவை சொத்துகள், கட்டிடங்கள் போன்றவை. மாடுகள். நீங்கள் ஒரு டிராக்டர் வைத்திருந்தால் ஒரு செயற்கை அறுவடை இயந்திரம் இட்செல்ஃப் 500,000 மில்லியன் 750,000 பவுண்டு செலவாகும். டிராக்டர்கள் பல 100,000 பவுண்டுகள். ஒரே நேரத்தில் நீங்கள் அங்கு ஒரு குடும்ப குடியிருப்பை வைத்திருக்கலாம். நீங்கள் விவசாய விட்டு வெளியேறி அதை வேறு ஒருவருக்கு வாடகைக்கு விட முடியாது. பின்னர் மீண்டும் வந்து விவசாயம் செய்ய முடியாது. குறிப்பாக மாடுகளை பற்றிய போது, அதாவது நீங்கள் பெற்றுக்கொண்டது பெரும்பாலும் தலைமுறை மரபு. ஆனால் பெரும்பாலான விவசாயிகள் லாபம் ஈட்டவில்லை. சுமார் 0.5% லாபம். இப்ப ஒரு முதலீட்டின் வருமானம் அது இல்ல. நாங்கள் அவர்களை பாதித்த அனைத்து வகையான நடவடிக்கைகளை பார்த்துள்ளோம். இது ஒட்டுமொத்தமாக ஆட்டுக்கோழியின் முதுகில் உள்ள கம்பியை உடைக்கும் புல்லை போலவே உள்ளது. இதன் பொருள் பலர் விற்பனை செய்ய வேண்டியிருக்கும். முன்கூட்டியே அவர்கள் செலுத்த முடியாத ஒன்றை செலுத்துங்கள். இது மோசமானது. இதற்கு முன்பு ஒருபோதும் விவாதிக்கப்படவில்லை. ரொம்ப அரசு, அமைச்சரவை, ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் ஒரு படி பின்னுக்கு சென்று இதை பற்றி முழுமையாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஆனால் என்ன நினைக்கிறேன் என்றால், விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கலாம். போதும், இதை நாம் ஏற்கவில்லை. சரி, டிராக்டர்கள் வந்த விவசாயிகள் பொதுமக்களிடமிருந்து ஒரு பதிலை பெறுகிறார்கள் என்று நாம் காணலாம். எங்களிடம் இருந்தது சில கார்கள் குரல்களை அடிக்கிறார்கள், சில பொதுமக்கள் கையடித்து வருகிறார்கள் மற்றும் இது போன்றவை.
ஆனால் இன்று காலை ஸ்கை நியூஸில் சில விவசாயிகள் அரசு திரும்பி வராவிட்டால் உற்பத்தியை நிறுத்த முடிவு செய்யலாம் என்று கேட்டுள்ளோம். இது ஏற்கனவே வாழ்வாதாரத்தை கையாள்வதில் சிரமம் அடைந்துள்ள வேலைக்காரர்களை தாக்கும். ஏற்கனவே அவர்களின் குடும்பங்கள் நன்கு உணவு உண்டாக உறுதி செய்ய சிரமம் அடைந்துள்ளனர். ஏன் பொதுமக்கள் இப்படியாக அச்சுறுத்தப்பட வேண்டும் என நினைக்கிறேன். இது சரியா? இந்த வகையில பொதுமக்கள் அச்சுறுத்தப்படுவது சரியா என நினைக்கிறேன். இது சரியா? எனக்கு தோன்றுவது அச்சுறுத்தல்களை செய்யும் மக்கள் ரேச்சல் ரீவ்ஸ், நிதியமைச்சர் கீர் ஸ்டார்மர் மற்றும் அனைவரையும் அடிக்கடி தாக்கும் புதிய தொழிலாளர் அரசுதான். சரியா? முதலில் ஓய்வூதியர்கள், பிறகு மாணவர்கள், இப்போது விவசாயிகள். என்னால் யாரும் அறியலை இது லேபர் விரும்பியது என்று. முந்தையதாக அவர்கள் கூறியதற்கேற்ப இது கண்டிப்பாக இல்லை. வரலாற்றில் லேபரின் கருத்து இது போலவே இல்லை. உண்மையில் விவசாயிகள் அர்ப்பணிப்பு மற்றும் நமது சமூகத்தின் மற்றும் குடிமக்களுடன் ஒரு பகுதியாக உள்ளனர். அவர்கள் உண்மையில் செய்ய விரும்புவது தங்கள் வேலை செய்வதும் அனைவருக்கும் உணவு வழங்குவதும் என்பதால் இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய நிலைக்கு வந்தால் இது எவ்வளவு தீவிரமானது என்பதை நாம் உணர வேண்டும். உணவு சுயாதீகம் இல்லாவிட்டால் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை உள்ளது. நான் அனைத்து பொதுமக்களையும் உங்கள் பார்வையாளர்களையும் togetherdeclaration.org-க்கு வருமாறு ஊக்குவிக்கிறேன். நாம் எங்கள் எம்பிக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளோம். நாம் அனைவரும் ஒன்றாக என்ன நினைக்கிறோம் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க. நன்றி. நீங்கள் காணக்கூடியது போல இந்த போராட்டத்தின் போது இன்னும் சில லாரிகள் செல்லும் தொடங்குகிறது. நாம் இன்னும் சில லாரிகளை காணலாம். நான் நினைக்கிறேன் நீங்க ஒன்னா பிரதிநிதித்துவம் செய்கிற மக்களிடம் எனக்கு ஆர்வம் உள்ளது. நீங்கள் ஆயிரக்கணக்கான சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நிறுவனங்களை பிரதிநிதித்துவம் செய்கிறீர்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். நீங்க பிரதிநிதித்துவம் செய்யும் நிறுவனங்கள் எவை? அவற்றில் அவர்கள் என்னென்ன கூறுகிறார்கள்? நாம் அனைத்து வகையான மக்களை பிரதிநிதித்துவம் செய்கிறோம். முதலில் அனைத்து துறைகளிலிருந்தும் நம்பிக்கையுள்ள மக்கள் மற்றும் உலகமயமாக உள்ளவர்கள், அனைத்து வகையான தொழில்களில் உள்ள மக்கள். ஆனால் நான் தனியாக வரவேற்பு மற்றும் பொழுதுபோக்கு துறையிலிருந்து வந்திருக்கிறேன். நாம் லாக்டவுன்களும் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளும் நடந்த பிறகு உண்மையில் 10,000கணக்கான இயக்குநர்கள் கீழே சென்றதை பார்த்துள்ளோம். அதனால் பிரிட்டனில் பலரின் போல இந்த புதிய நடவடிக்கைகள் எண்ணெய் அதிகரிப்புகளுடன் நீங்கள் அறிந்திருப்பது போல அரசு கூறியது, இதனால் பராமரிப்பு இல்லங்களுக்கு விளைவுகள் ஏற்படும் என்று அர்த்தமா? ஆம், அது இருக்கும். ஒரு சிந்திக்காத, ஒரு தவறான கருத்தில் உருவாக்கப்பட்ட நடவடிக்கைகள். சில நிறுவனங்கள் கூட தொடங்க முடியாமல் போகிறதோடு சில நிறுவனங்கள் மூட வேண்டிய நிலைக்கு வந்து இதை செய்ய முடியாது என்று கூற வேண்டிய நிலைக்கு வந்துள்ளன. முடிவில் இது மிகவும் செலவானது. அதுதான் நாங்கள் மீண்டும் பெறுகிறோம். ஆனால் ஒரு அடிப்படை புள்ளி உள்ளது, அது ஜனநாயகம். நீங்கள் ஏதாவது செய்ய போகிறீர்கள் என்றால் நீங்கள் ஏதாவது ஒன்றில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதை நீங்கள் சொல்ல வேண்டும். உங்களிடத்தில் உட்கார்ந்து அதை செய்ய வேண்டும். ஒரு விஷயத்தை செய்ய போவதில்லை என்று சொல்லாம அதை அனைவருக்கும் கட்டுப்படுத்துவது சரியல்ல. இந்த வகையான தொழில்நுட்ப அடிப்படையிலான கட்டுப்பாடுகள் செய்யப்பட்டு உங்கள் மருந்தை எடுக்கவும் நாங்கள் உங்களுக்கு சிறந்தது என்ன என்பதை நாங்கள் அறிவோம் என்று கூறுவது எங்கள் கருத்தில் ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு எதிர்வினையாகும். நான் நினைக்கிறேன் இன்று வெள்ளை மாளிகையில் நூற்றுக்கணக்கான டிராக்டர்கள் இறங்குவது அரசாங்கத்திற்கு பேசுவது ஜனநாயகம் எப்படி செயல்படுகிறது என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இல்லையா? இன்னைக்கு எப்படி நடைபெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? நாம காண போறோம். இது ஒரு பெரிய வெற்றியாக இருக்க போறது. நாம் நூற்றுக்கணக்கான டிராக்டர்கள் வரவிருக்கிறோம். கண்ணாடிகள் பார்வைகள் ரொம்ப முக்கியமா இருக்க போன்றன. ஆனால் அனைவரின் வீடுகளில் எங்கள் விவசாயிகளை நேசிக்கும் பொதுமக்கள் அவர்கள் கிளார்க்சனின் விவசாயத்தை மட்டும் பார்க்கவில்லை என்பதும் முக்கியம். ஆனால் நீங்கள் அறிந்திருப்பது போல அவர்கள் பிரிட்டனின் முதுகெலும்பு என்பதை அவர்கள் அறிவார்கள். நாம் விரும்புவது உங்கள் பார்வையாளர்களும் மற்ற அனைவரும் அவர்களின் எம்பிக்களுக்கு அவர்களிடமிருந்து கேள்விகள் கேட்க வேண்டும். எங்கள் வாக்குகள் இதற்கு சார்ந்தவை என்று சொல்ல வேண்டும். விவசாயிகள் மற்றும் நிறுவனங்கள் தண்டனை நிறுத்துங்கள், குரல்களை ஒன்றாக கேளுங்கள். அதனால இது முடிவுக்கு வரும். நாங்கள் உணவுக்கான ஒரு சரியான உரையாடலை நடத்துகிறோம். அமெரிக்காவில் புதிய மாறுபாடுகள் வந்ததை நாங்கள் தற்போது பார்த்துள்ளோம். அமெரிக்காவை மீண்டும் ஆரோக்கியமாக்குங்கள். சிலர் இதை கூறுகிறார்கள். உள்ளூர் உணவுகள், காரிக உணவுகள், விவசாயிகள், பிரிட்டிஷ் தயாரிப்பு உணவுகள் பற்றி பெரிய விவாதம் இருக்கிறது. இதன் அனைத்தும் என்ன அர்த்தம் என்பதை குறித்து பிரிட்டனில் அந்த விவாதத்தையும் உரையாடலையும் நடத்துவோம். ஆனால் சிலர் அதிக பணம் சம்பாதிக்கிறார்கள். சில சூப்பர் மார்க்கெட் சங்கங்கள் விவசாயிகள் மேலும் பணம் சம்பாதிக்கவில்லை என்பதற்கான கவலைகளும் உள்ளன. இதெல்லாம் பிரிட்டனில் ஒரு முழு உரையாடலின் ஒரு பகுதியாக இருக்கலாம். நாம் இதை பெற வேண்டும். ஏனெனில் அடிப்படையில நீங்கள் இதற்கான அடிப்படையை ஒப்புக்கொள்வீர்கள் என்று நான் கருதுகிறேன், இல்லையா? மரபு வரியை அறிமுகப்படுத்துவது நான் நினைக்கிறேன் சில பெரிய செல்வந்தர்கள் நிலத்தை வாங்கி அந்த வரியை தவிர்க்காமல் இருக்க உதவுவதற்காகவே. நீங்கள் அடிப்படையில் இதற்கு ஒப்புக்கொள்வீர்கள். எனவே நீங்கள் வரியை தவிர்க்க நிலத்தை வாங்கும் சில நபர்களின் சிறிய சதவீதத்தை குறிவைக்கும் போது அதை சுற்றி பாதுகாப்பு ஏற்பாடுகளை உருவாக்க வேண்டும். அவர்கள் செய்தது எல்லா விவசாயிகளுக்கும் விதிக்கப்படும் ஒரு கூர்மையான கருவி.
இது சிறிய விவசாயிகள், குடும்ப விவசாயங்கள், 70,000க்கும் மேற்பட்டவர்கள் மிரட்டப்படுகிறார்கள். இது ஒரு உயிரியல் நெருக்கடி. நீங்கள் நிதியமைச்சகம் தங்கள் எண்ணிக்கைகளை அறியவில்லை என்பதை காணலாம். அவர்கள் டிஃப்ராக்கு மாறுபட்ட எண்ணிக்கைகள் உள்ளன. நாம் ஒரு குழப்பத்தை பார்த்துள்ளோம். நாம சில நம்பிக்கை மற்றும் பலத்தை காட்டுவோம். சரியா? வெளியே வாருங்கள், நாங்கள் கேட்டோம் என்று சொல்லுங்கள். நாம் ஒரு மாறுபட்ட அணுகுமுறையை உருவாக்க போகிறோம். அது பலத்தை காட்டுகிறது, பலவீனத்தை அல்ல. சரியா? ஏனெனில் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், ரேச்சல் ரீவ்ஸ் மற்றும் கீர் ஸ்டார்மர். ஏனெனில் இந்த விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள். அவங்க ரொம்ப உறுதியானவர்கள். பொதுமக்கள் அவர்களை காதலிக்கிறார்கள். நாங்கள் அவங்களை ஆதரிக்க போறோம். அவங்க போகல.